ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ் பஸ். அழிவு பாதையை நோக்கி போகும் தமிழ் சினிமா 2024 தொடக்க காலமே தமிழ் சினிமாவுக்கு போராத காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி வருஷ தொடக்கத்திலேயே மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலு அப்படின்னு பிளாக் பாஸ்டர் ஹிட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இந்தி, கன்னடம், ஆந்திரா இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் ஹிட் அப்படி இல்லாட்டி சுமாரான வெற்றி படங்களோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் சுமாரான வெற்றி படம்னு சொல்கிற அளவுக்கு கூட எந்த ஒரு படமே அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமா தியேட்டர்ஸில் ஆடியன்ஸ் பார்த்த முதல் வெற்றி படமே மஞ்சுமல் பாய்ஸ் தான். இந்த படத்தில் வர குணா குகை ரெஃபரன்ஸ் அண்ட் கண்மணி அன்போடு காதலன் இந்த பாடல்லாம் மலையாளத்தில் பெரிய அளவு ஹிட் ஆகாட்டியுமே தமிழில் நல்லாவே ஹிட் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பிரேமலு, பிரம்மயுகம் இந்த படம்லாம் ரொம்ப நல்லாவே ஓடுச்சு. ஆனால் இதெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியால் பொறுத்துக்கவே முடியலை. இந்த 6 மாதம் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் வந்த எந்த படமே நல்லா ஓடலை. ஜிவி பிரகாஷ்ட்டு 3 படம் வந்துச்சு, விஜய் ஆண்டனிட்டு ஒரு படம் வந்துச்சு, ஆனால் எதுவுமே சரியாக ஓடலை. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே பகிரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றியின் காரணமாக நம்ம அந்த படத்தையே மறந்துட்டோம். இந்த சமயத்தில் தான் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹிட்டான ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. புது படம்லாம் இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி தான் அந்த படம். இந்த படம் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட இந்த வருஷத்தோட பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் ஓப்பனிங்குமே பெற்றிருக்குது. ஏற்கனவே கொரோனாலாம் முடிஞ்சு லாக்டவுன்லாம் சரியாகி திரும்ப இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பயம், தியேட்டருக்கு திரும்ப கூட்டம் வருமானு. அந்த சமயத்தில் தான் தியேட்டருக்கு திரும்பவும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துச்சு தளபதியோட மாஸ்டர் படம். ஸோ இதே மாதிரி தான் இந்த சமயமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றினது நம்ம தளபதி தான். இந்த ரீரிலீஸ் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லைங்க. மே 1 பில்லா படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆகி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. தியேட்டரில் பட்டாசு வெடிச்சதாக இருக்கட்டும், இல்லை பில்லா பட போஸ்டருக்கு பக்கத்தில் இருக்க கில்லி பட போஸ்டரை கிழிச்சே வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அண்ட் போன வாரம் கூட விஷால்ட்டு ரத்னம் படம் ரிலீஸ் ஆனிச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரத்னம் படத்தை விட கில்லி படத்துக்கான வசூல் தான் அதிகம். என்னத்தான் ஆச்சு நம்ம தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அப்படின்னு ஆடியன்ஸ் அப்படி கேட்டால், எங்களுக்கு எந்த படம் பார்க்கணும் விருப்பம் இருக்கோ அந்த படம் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸோட பிரச்சனை. அவங்க ட்ரெண்டில் இல்லையா, இல்லை அவங்க பழைய ஃபார்மெட்லேயே படங்களாம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை. உண்மையாலுமே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஹீரோஸ் தான். ஹீரோஸ் படம் எடுக்கிற காலம் இருக்குல்ல, அது தான் தியேட்டருக்கு வர ஆடியன்ஸையுமே வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் மலையாள இண்டஸ்ட்ரி தாங்க. ஏன்னா இந்த 5 மாதத்துலேயே 700 கோடிக்கு மேலே கலெக்ஷனை பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு ஹீரோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் கேப்பாச்சும் எடுக்குது. ஆனால் மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி 5 மாதத்துலேயே 3 படத்தை எடுத்திருக்காரு. இன்னொரு படம் அடுத்த மாதமே ரிலீஸும் ஆக போகுது. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியால் முடியுது, அதை விட பெருசு தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. ஏன் அதால் முடியலை? ஏன்னா அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு பக்காவாக செம்ம பிளானோட இறங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் இங்கே இல்லவே இல்லை. சரி பார்ப்போம் 2024 செகண்ட் ஹாஃபில் சரி இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றம் நடக்குதா அப்படின்னு. விடாமுயற்சி அது வருமானம் தெரியல, ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். தங்கலான், கோட், கங்குவா, இந்தியன் 2, வேட்டையன் இப்படின்னு பெரிய லைனப் இருக்குது. ஸோ 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட்டதை செகண்ட் ஹாஃபில் பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் விஜே வீணு.